இந்த வீடியோவை வழங்குவோர் மூவி மீடியா, கேமரா அண்ட் லைட்ஸ், ரெண்டல் ஃபார் மூவிஸ், ஷார்ட் பிலிம்ஸ் அண்ட் வெப் சீரிஸ். இணைந்து வழங்குவோர் BROLL ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில குவாலிட்டியான நான்வெஜ் மீல்ஸ்னா அது நம்ம மன்னா மெஸ். இன்னைக்கு ஒரு லேண்ட்மார்க்காவே மாறி போயிருக்குன்னு தான் சொல்லணும். நல்ல குவாலிட்டியில ஆல் வெரைட்டிஸ் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் வித் நான்வெஜ் சைட் டிஷ்ஷோட லஞ்சுக்கு ருசியான கொப்பம்பட்டி பிரியாணியும் கொடுக்க முடியும்னு மன்னா மெஸ் பக்கத்துல நமக்காக லான்ச் பண்ணிருக்கிறது தான் இந்த 7G ஹெல்தி கஃபே. பறந்து விரிந்த கார் பார்க்கிங், ஓப்பன் கிச்சன், எக்ஸ்ட்ராடினரி ஆம்பியன்ஸ், எலைட்டான டாய்லெட் ஃபெசிலிட்டி, கண்ணுக்கு குளிர்ச்சியான காட்சி, வாய்க்கு ருசியான உணவு. 7G ஹெல்தி கஃபேயின் ரம்யமான சூழல் நமக்கு ஒரு அலாதியான அனுபவம். இப்போ நம்ம 7Gல நாட்டுக்கோழி சாப்ஸும் கொடுக்குறோம். அந்த நாட்டுக்கோழி சாப்ஸ் எப்படி செய்யணுன்றதை பார்த்துக்கலாம். இப்போ எனக்கு வந்து 2 கோழி வந்து ஒரு 2.25 கிலோ கிட்ட இருக்கு. அதுக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறேன். 3 கொத்து கருவேப்பிலை, கல்பாசி, மராட்டி மொக்கு, அன்னாசி பூ, பிரியாணி இலை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சோண்டு வெந்தயம். என்னடா வெந்தயம் புதுசாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க, மீன் குழம்புல தான் போடணும்லாம் இல்லை. நாட்டுக்கோழி சாப்பிட்டு செய்யறதுக்கு வந்து அது உஷ்ணமான பொருள்ன்றதால 2 ஐட்டத்தை நம்ம அது கூட சேர்க்குறோம். வெந்தயமும் நல்லெண்ணெய் தான் சேர்க்க போகிறோம். செக்கு நல்லெண்ணெய் தான். நம்ம கடையில் சமையலுக்கு நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் எல்லாமே செக்கில் ஆடி தான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 600 கிராம் பெரிய வெங்காயம் வெட்டி வச்சிருக்கு. 300 கிராம் தக்காளி, சின்ன வெங்காயம் வந்து ஒரு 200 கிராம். இதுக்கு நாட்டு தக்காளி சேர்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். இஞ்சி பூண்டு அரைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி காமிச்சிடும் அரைக்க தேவையானது. இஞ்சியும் பூண்டும் உரிச்சு வச்சிருக்கோம். அதுக்கு கூட தேங்காய் ரவை சேர்க்க போகிறோம். இந்த தேங்காய் வந்து ஒரு மூடி காயோட தேங்காய் பூ. இது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா, கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக சோம்பு, இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைக்க போகிறோம். இது வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் தனியா, 2 மிளகாய் போட்டு எண்ணெயில் வதக்கி அரைச்சி வச்ச பேஸ்ட்டு. சாதாரண குழம்பு தனி மிளகாய் தூள், அதாவது நீட்டு மிளகாவை வாங்கி காய வச்சு காம்பு எடுத்து அரைக்கிற சாதாரண மிளகாய் தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு எல்லா ஜாமானையும் காமிச்சாச்சு, சமைக்க போயிடலாம். இப்போ அந்த நாட்டுக்கோழி சாப்ஸு அடுப்பை பற்ற வச்சு சமைக்க ஆரம்பிச்சிடலாம். உருளி வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்க்க போகிறோம். நல்லெண்ணெய் எவ்வளோ சேர்க்க போகிறோன்னா ஒரு 300 ml ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் மேலே ஊற்றிக்கலாம். உடம்பு உஷ்ணமாகக்கூடாது. நாட்டுக்கோழி சாப்பிட்டா ருசியும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லதுன்றதால நல்லெண்ணெய் சேர்த்துப்போம். இப்போது கருவேப்பிலை சேர்க்குறோம். கருவேப்பிலை அந்த 3 இன்ச்சு சொல்லியிருந்தோம் இல்லையா, 3 பஞ்சு, அதுதான். கருவேப்பிலை நல்லா பொரியுது. இந்த பொரிஞ்சு மனம் வர ஆரம்பிக்கும். இப்போ வந்து இதுக்கு தேவையான பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த தாளிப்பு சாமான்களை 1 by 1 சேர்த்துக்கிறோம். இது எல்லாமே வந்து பொரிஞ்சு ஆரம்பிச்சிச்சு, ரெடி ஆயிடுச்சு. இது கூட நான் சொல்லியிருந்தேன் அந்த 600 கிராம் பெரிய வெங்காயம். பெரிய வெங்காயத்தை போட்டு அதே மாதிரி தான் நல்லா வதக்க போகிறோம். இது வந்து இந்த ப்ராசஸ் வந்து ஒரு 5 நிமிஷமாவது ஆகும். இது வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம ஏற்கனவே தேங்காய் கொடுத்துருக்கோம், அதை அரைக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். அதை பார்ப்போம். ஜீரகம், சோம்பு, கசகசா, நான் ஏற்கனவே உங்க கூட காமிச்சேன். அந்த 3 பொருளையும் இதை கூட போட்டுட்டு தண்ணி விட்டு நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைக்க போகிறோம். இதை அரைச்சிட்டு பார்த்துக்கலாம். இப்போது இது கூட சின்ன வெங்காயம் சேர்க்க போகிறோம். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 200 கிராம் இருக்கும். இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும்னா உப்பு போட்டோன்னு நல்லா வதங்கும். இப்போ அதுக்கு தான் நம்ம வந்து இந்த கல் உப்பை முன்னாடி போட போகிறோம். நான் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம செய்ய போகிறது வந்து ஒரு செமி கிரேவி பாத்திரம் வரும். இதே நாட்டுக்கோழி குழம்பு வேணால் தண்ணி குழம்பு மாதிரியே பண்ணலாம். இதில் என்ன கொஞ்சம் தண்ணியை சேர்த்து அறவைகள் நிறைய சேர்த்து பண்ணலாம். நான் செய்வது சாஃப்ட்ன்றதால ஒரு செமி கிரேவி பதத்தில் இது வரும். இந்த வெங்காய மசாலா அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கும்
தொடர்ந்து வெங்காயம் நல்லா பேஸ்ட் ஆகிறதுக்கும் தண்ணி கொஞ்சம் சைடில் சேர்த்து தான் நம்ம சமைக்கிறோம். பொதுவாகவே எல்லா சமையலும் நான் கொஞ்சம் சைடில் தண்ணி தெளித்து தான் சமைப்பேன். அதோட கலரோ கன்சிஸ்டன்சி மாறாமல் இருக்கும். அதுக்காக தான் தண்ணி சேர்த்து சமைக்கிறோம். இந்த நல்லெண்ணோடைய வாசம் வந்து அந்த பட்டை கிராம்போடு சேரும்போது கருவேப்பிலையோட சேரும்போது வந்து இப்பயே ஒரு நாட்டுக்கோழியோட ஃப்ளேவர் வந்து வர ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம எதிர்பார்க்குற அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வர ஆரம்பிக்குது. இது கூட தான் அந்த இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் சேர்த்து இப்போ சமைக்க ஆரம்பிக்கிறோம். இப்போ அந்த வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. நான் ஏற்கனவே எடுத்து வச்சு இந்த இஞ்சி பூண்டோட அளவு வந்து என்னன்னா 120 கிராம் இருந்துச்சு. தண்ணி ஒரு 30 கிராம் போட்டதால ஒரு 150 கிராம் இருக்குது. இது மொத்தமாகவே இதில் சேர்த்துக்கிறோம். இப்போ இதை நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்க போகிறோம். அடுப்பு சிம்மிலேயே இருக்கட்டும். சிம்மில் வச்சு வதக்குறோம். பட்டை கிராம்பு மசாலா பவுடரு கொஞ்சம் மிளகாவும் தனியாகவும் சேர்த்து வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இது எண்ணெயில் போடுறோம். இந்த எண்ணெயில் போடும்போது பச்சை ஸ்மெல்லாம் வெளியே போயிடும். கறியோட வாசத்தில் இது நல்லா ஏறிடும். அதனால் இதை சேர்த்துக்கிறோம். வீட்டில் இருக்கிற கரம் மசாலா மாதிரி கரம் மசாலா கூட ஒரு 4 தனியாகவும் 4 காஞ்ச மிளகாவும் போட்டு அரைச்சா இந்த ஒரு திக்கான ஒரு சாந்து ரெடி ஆகிடும். நம்ம பொதுவாகவே தாளிக்கும் போது பட்டை கிராம்பு போட்டு தான் தாளிக்கிறோம். இப்போ அந்த சாப்ஸில் கறியில் ஏறுறதுக்காக தான் இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். சாப்ஸுக்கு சேர்க்க வேண்டிய ஒரு மசாலா பொருள் இது ரொம்ப முக்கியமானது. இப்போது ஒரு நல்ல பட்டை கிராம்பு வாசத்தோட அந்த கறி மசாலா வாசத்தோட வெளியே வர ஆரம்பிக்குது. இப்போ இது கூட வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். இது நம்ம இது கூட சேர்த்துக்கிறோம். முன்னாடி சொன்ன மாதிரி தான் நாட்டு தக்காளி போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் சாப்பிட மனம். இப்போ முதல்ல மஞ்சத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடுதலாக போட்டிருக்கேன். ஏற்கனவே வந்து நம்ம அந்த நாட்டுக்கோழியை வந்து கடையில் வாங்கும்போது நம்ம எப்படி வாங்கியிருக்கோன்னா தோலோடு வாங்கியிருக்கோம். அதை மஞ்சத்தூள் தடவினா அடுப்பில் சுட்டு தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒரு மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கோம். இது நல்லா வதங்கட்டும். ஓரளவுக்கு இது நல்லா வதங்கின பிறகு இது கூட காரத்துக்கு கொஞ்சம் சாப்ஸ்னால் கொஞ்சம் காரமும் கொஞ்சம் சோம்போட ஃப்ளேவரும் இருக்கணும். அப்போது 1 2 ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அதாவது ரெடிமேட் பவுடர்லாம் எதுவும் வாங்கி போட்டிங்கன்னா காரம் அதிகமாக இருக்கும். இது சாதாரண வீட்டில் அரைக்கிற சாதாரண நீட்டு மிளகாய் வத்தல் பொடிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தனியா பொடி சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சோம்பு ஜீரகம் கசகசா தேங்காய் ஒரு 3 தேங்காய் போட்டு அரைச்சி வச்சுக்கிற அந்த தேங்காய் சாந்து இது கூட அந்த நாட்டுக்கோழியை சேர்த்துக்கலாம். சாப்ஸ்ன்றது வந்து டிஃபனோட எல்லாத்துக்கும் சேர்த்து சாப்பிட்றது. சாதத்து கூட போட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். தொப்பு மாதிரி ஒரு 5 நிமிஷம் இந்த மசாலா கூட இந்த கோழியை சேர்த்து வதக்குறோம். இது வதக்கும் போது கோழி தண்ணி விட ஆரம்பிக்க போகுது. கறி நாட்டுக்கோழி இல்லையா, கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். ஆனால் நம்ம பிஞ்சு கோழியை தான் போட்டிருக்கோம். ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஆகும். நம்ம சுடு தண்ணி விட்டு டைரெக்டாக தான் வேக வைக்க போகிறோம். அந்த ப்ராசஸை நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். ஒரு அரை வேக்காடான கறியில் எந்த கறி இருந்தாலும் சுடு தண்ணி வச்சு வேக வச்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வெந்து போயிடும். பிரியாணி முதற்கொண்டு அது நீங்கள் வீட்டில் செய்யும்போது கூட நான் அதுதான் சொல்ல வருவேன். பிரியாணி கூட ஒரு பிராய்லர் சிக்கன் இருந்தால் ஒரு 7 நிமிஷத்தில் கோழி வெந்துடும். சுடு தண்ணி சேர்த்து செஞ்சால் மட்டும்தான் வெந்துடும். இல்லைன்னா வெந்த கோழியும் ரஃப்பாகிடும். ஏற்கனவே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு இதில் சேர்த்துருந்தேன். இப்போ ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். கம்மியாக இருக்குது, அதனால தான் லேசாக சேர்த்துக்கிறேன். உப்பை பொறுத்தவரை உங்களோட சாய்ஸ் தான். கரெக்டாக போட்டால் கம்மியாக இருந்து கூடுதலாக சேர்த்துக்கிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதிகமாக போட்டால் கரெக்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ குழம்பு வந்து சாப்பிட்டு வந்து கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போதைக்கு குழம்பு பதத்தில் இருக்குது. இது வெந்த பிறகு வந்து சாப்ஸ் பதத்துக்கு வந்துடும். இப்போது இதை நம்ம நல்லா கொதிக்கிற வரைய ஓப்பனில் வச்சுட்டோம். இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை மூடி போட்டு ஸ்லோவாக வச்சுருவோம். சிம்மில் வச்சுக்குவோம். அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 20 to 30 நிமிஷம் இதை வேக வைக்கலாம். அடிக்கடி ஒரு 2-3 டைம்ஸ் வந்து கரண்டி மசாலா கிளறி மூடி போட்டுருவோம்.
15 நிமிஷம் ஆயிடுச்சு சாப்ஸு. இப்போ ஓப்பன் பண்ணி இன்னும் ஒரு டைம் கிண்டி விட்டுடலாம். அடிலாம் பிடிச்சிருக்காது, அடுப்பு ஸ்லோவாக தான் வேக வச்சுருக்கோம். இப்போ நம்ம வச்ச அளவு தண்ணி வந்து கிட்டத்தட்ட இவ்வளோ தூரம் இருந்துச்சு. இப்போ அந்த திக் மசாலாவாக ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ பாருங்கள், சாதாரணமாக ஜூஸி ஆகிடுச்சு பாருங்கள். சிக்கன் இந்த ஜூஸி நாட்டுக்கோழி தான் ஜூஸியாக ஆகிடுச்சு. இப்போ ஒரு 70% இதில் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 30%. அப்போ நம்ம நினச்ச அந்த திக் கன்சிஸ்டன்சி இதில் வந்துடும். இது இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வேகட்டும். இப்போ இந்த நாட்டுக்கோழி சாப்ஸ் வந்து நம்ம சொன்ன மாதிரி ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து சர்வீஸ் பண்ணலாம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி அந்த செமி மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஸோ கறியோட பதத்தை பார்த்தீங்கன்னா பாருங்கள், அப்படியே எப்படி உடையுது பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம நினச்சதை ரொம்ப நேர்த்தியாக வந்திருக்கு. இப்படி தான் நான் சொன்னேன், அந்த திக்காக இருக்கணும் சாப்ஸ்ன்றது. நல்லா கிடச்சிருக்கு. இப்போ இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு பரிமாறிடலாம். இப்போது அந்த வாசம், அந்த ஸ்ட்ரக்சர், அரோமா எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த செமியாக நாட்டுக்கோழி சாப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. சாப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் 7Gக்கு எப்போ வந்து சாப்பிட்டுட்டு ரிவ்யூ சொல்ல போகிறீங்கன்னு காத்துட்ருக்கோம்.